பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வெட்டிக்கிற ஜவான் என்ன கண்மன் நாயகம் தேவி இந்த திருவாயால திருவாய் நலந்தரவு செஞ்சாங்க. ஹாலாத்து சலாத்தில் இருந்த பொழுது சொர்க்கம் என்னை நோக்கி வந்தது. மாஷா ஜன்னத்து வந்துச்சு. ஜன்னத்து வருது. எல்லா அம்பியாக்களும் ஜன்னத்தை பார்க்க ஆசையோடு இருக்கிறாங்க. ஜன்னத்து நாயகத்தை பார்க்க ஆசையோடு இருக்கிறாங்க. ஜன்னத்து மாஷால் நம்முடைய ஆரிய ரட்சகரான முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருப்பூர் பாத புஷ்பங்களை முத்தமிட என்ன ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் துடிச்சிட்டு இருக்குது. மாஷால் ஜன்னத்து வந்துச்சு. மாஷா அல்லாஹ் அதுல பார்த்தேன் நல்ல அழகான ஒரு திராட்சை பழம் ஒண்ணேன்னா அது நல்ல படுத்து அப்படியே கொலையா துஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு தான் நான் அதை பிடிச்சேன். அதுல ஒரு பழம் நீங்க சாப்பிட்டாலும் என்ன உங்களுக்கு ஆயுள் காலம் முழுக்க வேற எதையும் சாப்பிட வேண்டிய உங்களுக்கு ஒரு நிலை ஏற்படாது. அப்புறம் நான் யோசிச்சேன் அது நீங்க சொர்க்கத்தில் போய் உண்டா என்ன இன்னும் விசேஷமா இருக்குமே. ஏன்னா இப்போ அதுல நீங்க கைபா நம்பி இருக்கிறீங்கல்ல ஈமான். இப்போ சொர்க்கத்தை நீங்க நம்பி இருக்கிறீங்க. சொர்க்கத்தை யாரும் பார்த்தது கிடையாது. சொர்க்கத்தை கண்டது யாரு? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லப்பைக் முடிஞ்சு சத்திய நாயகமே புரிஞ்சா. அந்த கைபா இருக்கட்டும் நீங்க சொர்க்கத்துல போய் உன்னட்டுங்கிறதுக்கு நான் விட்டுட்டேன்னு சொன்னாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாயக திருவாரூர் நமக்கு பல படிப்பினை இருக்கு. ஒண்ணு எல்லா சஹாபாக்களுக்கும் சொர்க்கத்துக்கு போறாங்க ஸல்லல்லாஹு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அல்லவா. எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதிங்கிறது நாயகம் என்ன செஞ்சுட்டாங்க உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. என்ன நீங்க எல்லாம் சொர்க்கத்துல போய் உன்னட்டும் சாப்பிடுங்கிறதுக்கு நான் விட்டுட்டேங்கிறாங்க. மாஷா அல்லாஹ் விளங்குச்சா. அப்ப சஹாபாக்கள் மொத்த பேரும் சொர்க்கவாதிகள். விளங்குதா? புரிஞ்சா? சஹாபாக்கள் என்ன மொத்த சஹாபியும் எம்பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருமுகத்தை பார்த்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா சொன்ன அத்தனை சஹாபாக்களும் சொர்க்கவாதி. ஜன்னதி 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 லா ஷக்க ஃபீ. புரிஞ்சா? இது ஒரு விஷயம். அடுத்த மாஷா அல்லாஹ் நாயகம் அவர்கள் என்ன இந்த உலகத்துல ஒருவரை காண்பது போல கண்மணி நாயகம் பார்க்கிறது. நாயகம் மஸ்ஜித் நபவி ஷரீஃபையும் பார்க்குவாங்க. முன்னாடி இருக்கிற சேன அலி நாயகத்தையும் அபூபக்கர் சித்திக் நாயகத்தையும் பார்க்குவாங்க. அதே நேரத்தில் ஜிப்ரீலையும் மீகாயிலையும் பார்க்குவாங்க. அல்லாஹ்வோட அரிசையும் பார்க்குவாங்க. சொர்க்கத்தையும் பார்க்குவாங்க. அல்லாஹ்வையும் பார்க்குவாங்க. எல்லாத்தையும் பார்க்குவாங்க. மாஷா எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திரையான ஒரு விஷயம் ஒண்ணும் கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு திரை என்ன ஒரு ஹிஜாபும் கிடையாது. எல்லாத்தையும் பார்க்குவாங்க. இதுதான் சொல்லலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் ஈமான் விஷயத்துல அறிவுக்கு வேலை இல்லைங்கிறது மூணாவது விஷயம். நாயகன் தேவிய திவ்ய திருவாயால சொல்லிட்டாங்க. நிஜமா சொர்க்கம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சு. எஜமான ஜியாரத் செய்யறதுக்கு எஜமா அது உள்ள பழத்தை பார்த்தாங்க. ஒரு திராட்சை பழ கொலையை பிடிச்சாங்க. அப்புறம் விட்டாங்க. எஜமா என்ன சொன்னாங்களோ அத்தனை அல்லாஹ் தாத்து மேல சத்தியமா அத்தனை ஹக் ஹக் ஹக். மாஷா அது எப்படின்னு யாராவது கேட்டாங்க தொலைஞ்சாங்க. மாஷா ஈமான் பர்பாதாயிடும். ஈமான் பர்பாதாயிடும். அப்ப ஈமானுக்கு என்ன கூடாது? அறிவு கூடாது. ஈமானுக்கு அறிவு கூடாது. இஸ்லாமுக்கு அறிவு வேணும். புரியுதா? இஸ்லாமுக்கு அறிவு வேணும். இப்ப நீங்க எல்லாரும் மாஷா அல்லாஹ் என்ன எல்லாரும் பணக்காரர். ஆமீன் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நிறைய பரக்கத்தையும் தௌலத்தையும் தருவாங்க. எல்லாரும் லட்ச லட்சமா கோடி கோடியா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஜகாத் கொடுக்கணும். அப்போ 100க்கு எவ்வளவோ நீ கணக்கு பாக்குறதுக்கு உனக்கு அறிவு என்ன வேணாமா? புரிஞ்சா? இப்ப காலையில ஃபஜர் எத்தனை மணிக்கு ஃபஜர், எத்தனை மணிக்கு சூரிய உதயம், எத்தனை மணி வரைக்கும் ஃபஜருடைய வக்த் இருக்குது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அறிவு. அப்ப இஸ்லாமுடைய எல்லா அஹ்காம்களையும், இஸ்லாமுடைய எல்லா அஹ்காம்னா சட்டத்திட்டங்கள், இஸ்லாமுடைய ரூல்ஸ் அண்ட் லா மாஷா அல்லாஹ் நாம பின்பற்றுவதற்கு என்ன வேணும்? அக்கல் வேணும், அறிவு வேணும். ஈமான் விஷயத்துல அறிவு கூடாது. புரிஞ்சா?
ஈமான் விஷயத்துல அறிவை யூஸ் பண்ணதுனால கண்மணி நாயகத்துடைய திவ்யத்தில் கரத்துல என்ன இஸ்லாம கபூல் செய்துட்டு ஈமான் கொண்டுட்டு ஈமான் விஷயத்துல அறிவை யூஸ் பண்ணதுனால முர்த்ததாக மதமாறி போனவர்கள் அநேகம் பேர் உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மேராஜ் ஷரீஃபுடைய பயான் இன்ஷா அல்லாஹ் தஆலா மூலம் கதீர் வர ஞாயிறு பின்னேரம் திங்கள் இரவு லைலத்துல் மேராஜ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இந்த வருஷம் திங்கட்கிழமை ராத்திரி வருது கண்மணி நாயகத்துடைய மேராஜ் ஷரீஃப். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தினத்துல மேராஜ் ஷரீஃபுக்கு நாயகம் புறப்பட்டாங்களோ அதே நாள்ல புற 27 வருது. ஆகையால் அல்ஹம்துலில்லாஹ் மௌதுலாலத்துடைய மனதை இனாயத்து கொண்டு தைக்கால மாசால என்ன எப்போது மாதிரி திங்கட்கிழமை ராத்திரி மகரிப் பருவ மஜ்லிஸ், அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு ராத்திரிக்கு இன்ஷா அல்லாஹ் ராத்திரிக்கு 2 மணிக்கு ஸலவாத்துல் கரீம் 1000 ஸலவாத்து ஷரீஃப் மஜ்லிஸ் இருக்குது மாஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து சஹர் திங்கட்கிழமை அன்னைக்கு எல்லாரும் நோன்பு பிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ் தஆலா மூலம் கரீம். ஆமீன் மாஷா அல்லாஹ். எப்படி ரமலான் மாதத்துடைய லைலத்துல் ஷரீஃப் இருக்குமோ அதே போல இந்த மேராஜ் ஷரீஃபுடைய லைலத்துல் ஷரீஃப் இன்ஷா அல்லாஹ் தஆலா மூலம் கரீம். எல்லா நியத்து வச்சுங்க மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் போன வருஷம் மதீனா முனவரால இருந்து ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் மேராஜ் ஷரீஃபுடைய அஸ்மத்துல் அக்பரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்து அல்ஹம்துலில்லாஹ் பேசுறதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தான். கண்மணி நாயகத்துடைய கதமேனி ஷரீஃபை நான் என்னுடைய வாலிதன் கரீமின் பரக்கத்து கொண்டு மாஷா அல்லாஹ். இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் இங்க உங்க எல்லாருக்கும் பெரிய கைரான பானசீப் மாஷா அல்லாஹ். திங்கட்கிழமை ராத்திரி மேராஜ் ஷரீஃப் வரும்போது திங்கட்கிழமை ராத்திரி மேராஜ் ஷரீஃப் வரும்போது என்ன அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. பெரிய பாக்கியம். சொன்ன ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொர்க்கத்துடைய ஒரு வெட்டுக்கடையை மிஸ் பண்றதுக்கு அவங்க என்ன தயாரா இல்ல, ஓடி போய் பிடிச்சு அல்லாஹ்வோட சந்தோஷத்தை பெற்றுக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலிமைமான ஈத் மீலாது மௌலூதுல் கரீமா இருக்குது. திங்கட்கிழமை நாயகத்துடைய சங்கையான பிறந்த நாளா இருக்குது, மேராஜ் ஷரீஃபுடைய திருநாளா இருக்குது மாஷா அல்லாஹ். ஆகையால என்ன நூறு அலா நூறு ஒளிவின் மீது ஒளிவு மாஷா அல்லாஹ். ஆகையால என்ன நாம அந்த நாளை தவற விட்டுறக்கூடாது. புரிஞ்சா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒரு நாள் பரக்கத்துல நம்முடைய வாழ்க்கையில முந்தைய நாள் பிந்திய நாள் எல்லா நிலையில உள்ள எல்லா இருள்களையும் அந்த ஆட்சி மாசால பிரகாசமாக வரக்கூடாது. விளங்குச்சா? ஆகையால் அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃபுக்கு போயிட்டு வந்து மேராஜ்ல கண்மணி நாயகம் அவர்கள் கண்ட அற்புதங்களை எல்லாம் காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல இருந்த நாயகம் ஓபனா எல்லாம் பயான் செய்யறாங்க. பயான் செய்யும் போது கண்மணி நாயகத்துடைய திவ்யத்தில் கரத்தை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிமயமான கரத்தின் கீழே வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன சில பேரு அந்த அறிவை யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாளையில நீங்க தாங்கள் பைத்துல் குதுஸுக்கு போனீங்களா? பைத்துல் குதுஸுக்கு வேகமா போற ஒட்டகையில போனா கூட 1 மாசம் ஆகும். எப்படி ஒரு நாள்ல போயிட்டு வந்தீங்க? அது மட்டும் இல்லாம முதலாவது வானத்துக்கா, 2வது வானத்துக்கா, 3வது வானத்துக்கா? என்ன ஆயிடுச்சு? அறிவை யூஸ் பண்ணா நாயகத்துடைய திவ்யத்தில் கரத்துல இஸ்லாத்தை ஏற்று ஈமான் விஷயத்துல அறிவை யூஸ் பண்ணதுனால மதமாறி பண்ண மூர்த்ததுகளாக போயிட்டாங்க, மர்தூத் ஆயிட்டாங்க. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானா? ஆமீன். ஏன்னா அப்ப ஈமான் விஷயத்துல என்ன அறிவை யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சா? ஈமான் விஷயம் அறிவை யூஸ் பண்ணலாம். அபூபக்கர் சித்திக் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃபுடைய பயானத்தை எல்லாம் சொல்லும் போது எல்லாத்தையும் மாஷா அல்லாஹ் என்ன ஆன்னு கேட்டுட்டு இருந்த கூட்டத்துல அபூ ஜஹல் நின்றான். ஆன்னு கேட்ட நேரம் எங்க போனா அபூபக்கர் நாயகி வீட்டுக்கு போனான். அப்ப சித்திக்குங்கிற பேர் கிடையாது, அபூபக்கர் தான். அத்தீக்குன்னு பேர் உண்டு. நாங்க செல்லமா அத்தீக்குன்னு கூப்பிடுவாங்க. நேர போனா போய் சொன்னான். அத்தீக் செய்தி தெரியுமா? ஒரு நபர் ஒரே நாள்ல பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்த ஒரு ராத்திரின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு
போய் பட்டினி கேட்டோம் அபூபக்கர் நாயகன்னா ஒரு ராத்திரி இல்லையா பைத்துல் முகத்தஸ் தாண்டான. அது மட்டும் இல்ல, முதலாவது வானம் இரண்டாவது வானம் வானம்ன்றவன உஷாராயிட்டான். வான பேச்சு பேசுறாங்க வல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசணும். மாஷாஅல்லாஹ் வான பேச்சு வேற யாரும் பேச முடியாது. நாயகம் மாஷாஅல்லாஹ் கேட்டா அபூபக்கர் நாயகம் சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல். ஆமா புரிஞ்சா ஒண்ணு சொல்லல, சத்தியம் போனாங்க. நான் போய் கேட்டுக்கிறேன் வச்சுக்கிறேன் பேசுகிறேன் அதெல்லாம் ஹக்கு மாசால போயிட்டு வந்தாங்க. நான் போய் ரசூல்லாட்ட என்ன மசூரா பண்ணி கேட்டு சொல்ல ரசூல்லா திருவாரூர் சொல்லிட்டாங்கன்னா சத்தியமா சார் ஹக். இதை என்ன அஃதலுல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யல? அறிவை யூஸ் பண்ணல. ஈமான் அல்லாஹ்வுடைய ரசூல் திருவாரூர் சொல்லிட்டாங்களா சத்தியம் ஹக் மாஷா. செய்தி தெரியுமா? ஒரு நபர் ஒரே நாள்ல பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு ராத்திரின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? போய் பட்டினி கேட்டோம் அபூபக்கர் நாயகன்னா ஒரு ராத்திரி இல்லையா பைத்துல் முகத்தஸ் தாண்டான. அது மட்டும் இல்ல, முதலாவது வானம் இரண்டாவது வானம் வானம்ன்றவன உஷாராயிட்டான். வான பேச்சு பேசுறாங்க வல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசணும். மாஷாஅல்லாஹ் வான பேச்சு வேற யாரும் பேச முடியாது. நாயகம் மாஷாஅல்லாஹ் கேட்டா அபூபக்கர் நாயகம் சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல். ஆமா புரிஞ்சா ஒண்ணு சொல்லல, சத்தியம் போனாங்க. நான் போய் கேட்டுக்கிறேன் வச்சுக்கிறேன் பேசுகிறேன் அதெல்லாம் ஹக்கு மாசால போயிட்டு வந்தாங்க. நான் போய் ரசூல்லாட்ட என்ன மசூரா பண்ணி கேட்டு சொல்ல ரசூல்லா திருவாரூர் சொல்லிட்டாங்கன்னா சத்தியமா சார் ஹக். இதை என்ன அஃதலுல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யல? அறிவை யூஸ் பண்ணல. ஈமான் அல்லாஹ்வுடைய ரசூல் திருவாரூர் சொல்லிட்டாங்களா சத்தியம் ஹக் மாஷா. புரியுதா? சொல்லிட்டு வந்தா நாயத்தை பாக்குறதுக்கு கண்மண்ண மசாலா சித்தி உண்மையாளருங்கிற அந்த திருநாமத்தை சூட்டி கண்மண்ண நாயசார் தெய்வ திருவாயால அபூபக்கர் சித்திக் நாயத்தை உயர்த்தி வச்சுட்டாங்க. அப்ப ஈமானுக்கு என்ன கூடாது சொல்லுங்க? அறிவு கூடாது. இஸ்லாமுக்கு அறிவு இருக்கணும். இஸ்லாமுக்கு அறிவு இருக்கணும், ஈமானுக்கு அறிவு கூடாது. மாஷா. அப்ப இந்த மேராஜ்ங்கிற விஷயம் என்ன மாஷால்லா? நம்முடைய ஈமானை அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஸ்ட்ராங் ஆக்குற விஷயம். மேராஜ் ஷரீஃபுடைய முழு அந்த மேராஜ் ஷரீஃப் சொன்னாவே அதிசயத்திலும் மகா அதிசயம். அதை விட ஒரு உன்னதமான அதிசயம் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் என்ன அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அல்லாஹ் சுப்ஹான் ஸ்டார்ட் பண்றான். சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் खबर மேட்டர் செய்தி அல்லாஹ் புனிதமான விஷயங்கள் அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது சுப்ஹான்ங்கற அந்த முபாரக்கான வார்த்தை மூலமா அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். நம்ம எப்ப சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம்? ஏதாவது ஆச்சரியமா ஒரு விஷயம் கேட்டா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவோம். ஒரு ஆள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன நம்ம ஒரு கிஃப்ட் தர அப்படின்னா சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ். கிஃப்ட் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் எப்ப சொல்லுவோம்? ஆச்சரியமா ஒரு விஷயம் கேட்டா சுப்ஹானல்லாஹ். சிந்தனை எல்லாருக்கும் வைங்க. சுப்ஹானல்லாஹ். அடிமைகளை உரிமை விட்டா ஒரு அடிமை அந்த காலத்துல என்ன அடிமைகள் விற்கப்படும் சந்தையில ஆளுக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு அடிமையை வாங்கி நம்ம உரிமை விட்டோம்னா என்ன அது பெரிய அதுக்கான சவாபு நன்மை உண்டு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால பயான் செஞ்சாங்க நாயகம். அதெல்லாம் கேட்ட உடனே பணக்கார சஹாபாக்கள் போய் என்ன நிறைய அடிமைகளை வாங்கி உரிமை விட்டாங்க. எல்லாரும் ஏழையான சஹாபாக்கள் இருந்தாங்க. நாயகமே என்கிட்ட காசு பணம் இல்லை எஜமானே. அவங்க எல்லாம் நிறைய கௌரவத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிறாங்க தங்கள் பரக்கத்துல. தாங்கள் மாஷா அல்லாஹ் திருவாயால சொன்ன உடனே போய் அடிமையெல்லாம் வாங்கி அவங்க உரிமை விடுறாங்க. நாங்க என்ன செய்யணுமானே கண்மன் நாயன் நீங்க சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு ஒரு தடவை சொன்ன மாஷா அல்லாஹ் நீங்க 10 அடிமை உரிமை விட்டு அல்லாஹ் கொடுப்பாங்க. ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. விளங்குச்சா? ஒரு தரம் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா 10 அடிமையை வாங்கி உரிமை விட்டு நன்மை அல்லாஹ் கொடுப்பான்ட்டாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரஹ்மத்துல் ஆலமீன் நாயகம் மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன். அந்த நாயகத்துடைய அளவிலாத அன்பையும் அருளையும் கிருபையும் கருணையும் காருண்யத்தையும் கண்மணி நாயகத்துடைய அரவணைப்பையும் ஆதரவையும் ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன பேருதவியும் பெரும் கருணையும் கிடைச்சுக்கிட்டே இருக்கிறன்னு சொன்னா என்ன செய்யணும் தெரியுமா? நாயகத்துடைய சங்கையான வாலிதைனி ஷரீஃபைனுடைய நாலேனி ஷரீஃபை நாம் பற்றி புடிச்சுக்கணும் மாஷா. கண்மணி நாயகத்துக்கு அருமையான வாப்பா நாயகம் செய்த அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாயகத்துடைய சங்கையான உம்மா நாச்சியார் செய்த ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெய்வீக திவ்ய திரு பொறுப்பாத புஷ்பங்களை நாம் என்ன சதாகாலமும் பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். யமன் நாட்டுல ஒரு ஆள் இருந்தார். அவர் பேரு சவாதுன்னு பேர். அவர் மாஷாஅல்லாஹ் என்ன ஆலமுல் ஜின்னோட ரொம்ப தொடர்பு உள்ளார். அவர் ஜின்ன என்ன சும்மா அவருக்கு தோஸ்த் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஜின்கள் உண்டு சவாதுக்கு. சாதாரண ஆள் இல்ல. அப்ப ஒரு தரம் யமன்ல இருந்து 8 ஜின்னு வந்து நாயகத்திட்ட இஸ்லாம கபூல் செய்து ஈமான் கொண்டு போனுச்சு. அந்த 8 ஜின்னு போய் இந்த சவாதுட்ட சொன்னுச்சு, இந்த மாதிரி ஹாத்தமுன் நபி நபிக்கு முன்ததிர் தௌராத்துல ஜபூர்ல இன்ஜில்ல எல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நபின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த நபி மக்காவுல பிறந்து அவங்க நபித்துவம் பகிரங்கப்பட்டுச்சு. நாங்க அவங்கள்ட்ட போய் அந்த நாயகத்துடைய ரிசாலத்தை கபூல் செய்து தஸ்தீக் செய்து அவங்கள்ட்ட நம்ம ஈமானுடைய தௌலத்தை வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லு. தௌராத் வேதத்துல ஜபூர் வேதத்துல இன்ஜில் நம்முடைய நாயகத்துக்கு என்ன பேரு? நபி முன்ததிர்னு பேரு. அரபில முன்ததிர்னா எதிர்பார்க்கப்பட்ட. அதுக்கு ஹிப்ரு பாஷையில அதாவது என்ன எந்த பாஷையில பைபிள் வந்துச்சோ அந்த ஹிப்ரு பாஷையில என்ன பர்ஹலீதுன்னு பேர். பர்ஹலீது மாஷா. அரபில நபி முன்ததிர், ஹிப்ரு பாஷையில பர்ஹலீது மாஷா. அப்ப நபி முன்ததிர் வந்துட்டாங்க அப்படின்னு இந்த ஜின்கள் போய் சவாதுட்ட சொன்னிச்சு. சவாது உடனே பார்த்தாரு, இப்படித்தான் இருக்கணும் ஃப்ரெண்டுனா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வைக்கணும்? இப்படி வைக்கணும். சும்மா தப்பி போட்டு தாடி வச்ச உடனே வை எல்லாரோடைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கூட. காரணம் என்ன? பஞ்சாபோட சிங் என்ன தாடி சேவ் பண்ணவே மாட்டான், தலப்பாவை அவுக்கவே மாட்டான். அதனால சிங்கிட்ட போய் சலாம் அலைக்கும் ஹசரத் மௌலானா மௌலவி காரி சாப் ஹாஃபிஸ் சாப் கூட போய் நைட்டுக்கு என்ன செய்வான்? தாதால உட்கார்ந்து எல்லாம் தண்ணி அடிக்குவான். தலையில பெரிய தலப்பா இருக்கும், புரிஞ்சா? நாடியே கண்ணமே தெரியாத அளவுக்கு தாடி இருக்கும். அடர்ந்து படர்ந்த தாடி, தலையில தலையே தெரியாத அளவுக்கு தலப்பா. ரெண்டையும் பார்த்து சுண்ணத்துன்னு சொல்ல முடியுமா? அல்ல. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? நாம கோலத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமா இருக்கணும் அது. இல்லைங்க? அப்ப நம்ம நபிக்கு முன்தது வந்துட்டாங்கன்னு சொல்லி சவாதிட்ட போய் ஜின்கள் சொல்லுச்சு. உடனே அவர் சவாத் என்ன செஞ்சாரு? அப்படியா? அப்ப நாம போய் அந்த நாயகத்தை ஜியாரத் செய்துட்டு வரணும்னு சொல்லி ஆசையோட யமன்ல இருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வர. நல்ல விஷயம் என்ன செய்யக்கூடாது? எப்போதுமே தாமதிக்க கூடாது. நல்ல விஷயத்துக்கு யாரு ஒரு மனுஷன் நாளைக்கு யோசிச்சு பார்க்கலாம் நினைச்சானா அவன் அதுல இருந்து அல்ல என்ன செய்வான்? தூரம் ஆக்கிடுவான்னு எம்பெருமானா ஸல்லல்லாஹு எச்சரிக்கிறாங்க நாயகன் மூலமா. சார் முதல் சஃப்ல நிக்கிறதுக்குள்ள நன்மையை பத்தி சரதாரசன திருவிழமான உடனே சஹாபாக்கள் போட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா சீட்டு போட்டு குலுக்கி பேர் எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. நான் தான் முதல் வந்தேன். ஃபஜ்ர தொழிட்டு லோஹர் வரைக்கும் அங்கே உட்கார்ந்து வாழ்க்கை எந்திரிக்காம கிடந்துச்சா? அப்படி உட்கார்ந்த சாமி தான் தனி மனுஷார் எழுந்துச்சா? அப்ப நன்மைக்கு என்ன செய்யக்கூடாது? நல்ல விஷயங்களை யோசிச்சு
போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா? நல்ல விஷயம் சொன்னா என்ன, 2 பேரும் கூட சேர்ந்து பேசிக்கலாமா? நீ பேசிக்கிறான்னு நினைக்குவ, அங்க அல்லாஹ் நாட்டத்தை மாத்தி வேற இடத்துல போட்டுருவான். புரிஞ்சா? அப்ப சவாது நபிய முன்ததிர்னு சொன்னவன ஜெனரல் புறப்பட்டாங்க உடனே பார்க்க. மாஷா அல்லாஹ் மக்கால நேரா காபத்துல்லா ஷரீஃப் தான். அது முந்தைய அம்பியாக்கள் காலத்துல இருந்து எல்லாம் ஹஜ் எல்லாம் இருக்குதுல்ல. அவர் பல தடவை மக்கத்துக்கு வந்தவர் தான். நேரா முதல்ல காபாக்கு வந்தார். காபாவுடைய சஹன்ல பார்த்தா அவர் கற்பனையே பண்ணாத அளவுக்கு காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவிய திவ்ய திரும்பும். நான் முதல்ல ஓதுன பைத்து ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, வ அஹ்ஸன மின்க லம் தரகத்துவை. நாயகமே, தாங்களுடைய தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் தெய்வீக திருமுகம் எப்படிப்பட்டதுன்னா, தங்களுடைய திருமுகத்தை காணக்கூடியவர் அதுக்கு முன்னாடி அது போல ஒரு பேரழக கண்டிருக்க மாட்டார். அதுக்கு பின்னாடி வேற ஒரு திருமுகத்தை அந்த பேரழக காணவும் மாட்டார். புரிஞ்சா? அஹ்ஸன வஜ்ஹுல்லா, அஹ்ஸன வஜ்ஹு மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹுஸ்னுடைய மல்ஹர் மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்ய திருமுகத்தை பார்த்த உடனே சவாதுக்கு அவர் அறியாம என்ன அப்படியே பொங்கி வந்துருச்சு புகழ் மாலை. மாஷா புகழ் மாலை பொங்கி வந்துருச்சு மாஷா. அப்படியே மாஷால எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து அப்படியே கவிதை பாட பைத்து பாட நமக்கு புரியும் சொன்னா பைத் நஷீது பாட ஆரம்பிச்சுட்டாங்க. பைத்து நஷீது பாடுனா சஹாபாக்கள் ஆச்சரியமா பாரு, என்னடா இது மக்கால உள்ள ஆசாமி எல்லாம் இந்த வெளியூர்ல நம்முடைய நாயகத்தை இந்த அளவுக்கு என்ன ரொம்ப 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 வருஷமா ரசூலுல்லாஹ் பழக்கமா நாயகத்துக்கு ரொம்ப நெருங்கிய உற்ற நேசர் போல இந்த அளவுக்கு படிக்கிறாப்புல மத்த சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சவாது அவருக்கு என்ன பொங்கி வந்துட்டு இருக்குது மாஷால். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருமுகத்தை வதுஹா வஜூத் அலி தலைமுடைய சாதத்தை ஜியாரத்தை நசீபாக்கணும் அல்ல அவருக்கு மாஷாஅல்லாஹ் பொங்கி வந்துருச்சு மாஷாஅல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வலோக ரட்சகரான ராஜாதி ராஜ மகாராஜரான எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உரிய அந்த தெய்வீக மகா கம்பீரத்தோட நாயகம் மாஷாஅல்லாஹ் என்ன தன்னுடைய ஆஷிக் பக்தர் சவாது புகழக்கூடிய அந்த புகழ் மாலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மாஷாஅல்லாஹ் ஆனந்தமா கேட்டுட்டு இருந்தாங்க மாஷாஅல்லாஹ். அப்போ அவர் பாடிக்கிட்டே வரும்போது ஒரு வரி சொன்னார், ஏன்னா யபுன தய்யிபைனி கரீமைன், நாயகமே தாங்கள் மாஷாஅல்லாஹ் மகா கௌரவமிக்க மகா பரிசுத்தமான பெற்றோர் பெருமக்கள் பெற்றெடுத்த தெய்வீக மாணிக்க மாஷாஅல்லாஹ். யார சொல்லா தங்களுடைய வாப்பா நாயகமோ தங்களுடைய உம்மா நாச்சியார் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் இடத்துல மகா விசேஷமான உன்னதமான பரிசுத்த நல்லடியார்கள் மாஷாஅல்லாஹ். அப்பேற்பட்ட மகா உன்னதமான அல்லாஹ்வுடைய நேசத்திலே நெருக்கத்திலே இருக்கிற மகா கௌரவமிக்க மகா பரிசுத்தமான பெற்றோர் பெருமக்களால் பெற்றெடுக்கப்பட்ட தெய்வீக மாணிக்கமா இருக்கிறீங்க நாயமே. எவன தையிபைனி கரீமை அப்படின்னு ஒரு வார்த்தையை சவா சொன்னவன அவர் சொல்லல ரசூலுல்லாஹ்ட்ட, என் பேரு சவாத நாயமே நான் யமன் அதெல்லாம் ஒன்னும் சொல்லல. அவர் வந்தாரு, நாயகத்துடைய தேவியை திருமுகத்தை கண்டாரு, அவர் அறியாம பொங்கி வந்துருச்சு புகழ் மாலை பாடிட்டு இருக்கிறாரு. எபுன தையிபைனி கரீமைன், கண்மன் நாயகத்துடைய வாலிதேனி ஷரீஃபைனி தையிபைனி தாஹிரைனி நய்யிரைனி நசீரைன் ரவுஃபைனி கரீமைனி மலிகைனி மக்துமைன் குத்பைனி கௌஸைனி சித்திகைனி முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் அமீன் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபகால அலைஹி பரக்காத்து மின்ஹுமா தஹரத்தல் ஆமீன். அவர் மேலாம்பரமான மகா கௌரவமிக்க அந்த பரிசுத்தமான உன்னதமான அம்சங்களை பத்தி அந்த சவாது பாடின உடனே அவர் பேரு சொல்லல. நல்லா கவனிக்கணும், என் பேரு சவாதன் நாயகர் சொல்லல. அவர் நாயகத்துடைய வாலிதேனி ஷரீஃபைன அப்படி முதல் நாயகத்தை புகழ்ந்து பாடிக்கிட்டே வரும்போது நாயகத்துடைய வாலிதேனி கரீமைன புகழ்ந்து பாடினதுதான் தாமதம். அவர் பாடி முடிக்கல. எம்பெருமானா மாஷாஅல்லாஹ் தேவிய திருவாயால் மாஷாஅல்லாஹ் قد افلحت يا سواد قد افلحت يا سواد قد افلحت يا سواد. ஓ சவாதே, திட்டமாக நீர் வெற்றி அடைந்தீர், நீர் வெற்றி அடைந்தீர், நீர் ஜெயம் பெற்று விட்டீர், நீர் ஜெயம் பெற்று விட்டீர். என்ன அமல் செஞ்சார் அவரு?
எத்தனை வருஷமாச்சு ரசூலுல்லாஹி ஸஹபத் ஷரீஃப்ல ஹித்மத் ஷரீஃப்ல கண்மணி நாயகத்துடைய சாபிகூன் அவ்வளவு உள்ள சஹாபாக்கள் நாயகத்தை முபாரக்கான அந்த பரக்கத்தான மஜ்லிஸ்ல சுற்றி சூழ அமர்ந்திருக்கிறாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்துடைய வாலிதைனி கரீமைன அவர் என்ன புகழ்ந்து அவரோட உன்னதமான அந்தஸ்தை பாடின உடனே قد أفلحت يا صباح قد أفلحت يا صباح قد أفلحت يا صباح ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்னாவே போதும், சத்தியம் அது. இங்க கதுங்கிற வார்த்தை போடுறாங்க, திட்டமாக உறுதியாக கன்ஃபார்ம்டு 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 சபாத், நீ வெற்றி பெற்றி, நீ ஜெயம் பெற்று வெற்றி, நீ ஜெயம் பெற்று வெற்றி, நீ ஜெயம் பெற்று விட்டு அல்லாஹு அக்பர் கபீரா. இந்த ஒரு வார்த்தைக்காக எத்தனையோ குத்துபுமார்கள் கௌசமார்கள் காத்து கிடக்கிறாங்க காலமெல்லாம். அவங்க கல்வத்திலையும் ஜலவத்திலையும் இபாதத்திலையும் அவுராதிலையும் அதுக்காரலையும் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைனி கரீமைனுடைய அல்மத் ஷரீஃபை அவர் என்ன தன்னுடைய புகழ் மாலையில ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் மாலையில நாயகத்துடைய சங்கையான வாப்பா நாயகத்தையும் மகா கௌரவமிக்க உம்மா நாச்சியாரையும் அவங்களோட திருப்புகழ, அவங்க அல்லாஹ்வால புகழப்பட்ட பரிசுத்தமான புனித அடியார்கள், அவங்களோட திருப்புகழ அங்க வச்சுட்டோம்னா நாயகத்துடைய திருப்புகழ் மாலைக்கு அது மாஷாஅல்லா என்ன ஒரு கிரீடத்தை தாஜ கிரவுன் வச்ச மாதிரி மாஷாஅல்லா. பாடினவருக்கு என்ன அவர் மாஷாஅல்லா என்ன அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்லல. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற அந்த ஈமானோட தான் வந்திருக்கிறார். அந்த ஈமான் கல்புல இருக்குது. இக்ரார் பில் லிசான்ல இன்னும் நாவு கொண்டு என்ன அது வெளிப்படையா சொல்லல. நாயகத்தை பார்த்த உடனே போல்மால பாட ஆரம்பிச்சிட்டார். ஆனா மாஷாஅல்லா என்ன இக்ரார் பில் லிசான் வர முன்னாடியே நாயகம் அவருக்கு மாஷாஅல்லா சீல் முத்திர போட்டாங்க, நீ வெற்றி அடைஞ்சிட்டப்பான். கத் அஃப்லஹத யா சவால். கோடி தரம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி என்ன ஒருவர் பெற வேண்டிய விஷயத்தை ஒரு நொடி பொழுதுல கண்மண் நாயகத்துடைய வாலிதைனி கரீமையுடைய திருப்புகழை சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார். சவாத் ரலியல்லாஹு தஆலா யார்? இப்ப அவங்க சஹாபி ரசூல். யார் அவங்க? சஹாபி ரசூல். அடுத்து என்ன பத்ருல கலந்த பத்ரு சஹாபி அவங்க, பத்ரு சஹாபி அவங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் அவங்க வந்தா மற்ற சஹாபாக்கள் அவங்க முதல் நாயகத்தை தெய்வீகத்தை திருமுகத்தை காணும் போது படிச்ச அந்த பைத்தை படிக்க சொல்லி மற்ற சஹாபாக்கள் அதை சந்தோஷமா கேட்குவாங்க. மாஷா அது மட்டுமல்ல சவாதே, இந்த முபாரக்கான வரி வரும்போதுதான் உங்களுக்கு ஸல்லல்லாஹு பிஷாரத் கொடுத்தாங்க. லிசான் ஹத்துல் கரீமால் கத் அஃப்லஹத யா சவாத். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிலா என்னும் பரிசுத்தமான தெய்வீக திரு பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் அதிகம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எது? கண்மணி நாயகத்துடைய மகா கௌரவமிக்க வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாயகத்துடைய மகா கௌரவமிக்க அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அலீம் ஷான்ல மாஷா அல்லாஹ் நாம் மஷ்ஹூல் ஆகணும். நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அது நாம் மஷ்கூல் ஆகணும். மஷ்கூல் ஆயிட்டோம்னா சஆதத், அதுதான் நமக்கு சஆதத்து தாரைன். அது நமக்கு மாஷா அல்லாஹ் சஆதத்து தாரைன் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் அந்த மகத்தான பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் தாயிம் காயிமாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் மின் ஃபضله ورسوله ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் மின் ஃபضله ورسوله ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் மின் ஃபضله ورسوله ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது வ அலா ஆலிஹி வஸல்லம் முஹம்மது கமா துஹிப்பு வ தர்தா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.